ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் நம்ம எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். இது 2 டைப்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ராப் ஷேப்பில் லீஃப் மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு அதை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டைப்பில் சின்ன சின்ன பீசஸாக 2 பீசஸ் பைப்பிங் த்ரெட்டை கட் பண்ணி உள்பக்கம் அந்த ட்ராப் பண்ணியிருக்க உள்பக்கம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு நார்மலாக ஜிக்ஸாக் ஸ்டிச் போடும் இல்லையா, ஸோ அதையும் போட்டு சென்டரில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். சேம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நாம் இன்னொரு இதுவும் ட்ரா பண்ணி எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம் எப்படி நம்ம ஃபில்லிங் கொடுக்கணும் அப்படின்னு. பொதுவாக நம்ம பேசிக் லெவல் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். லீஃப் ஃபில்லிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம். சேம் அதே மாதிரி தான் நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். பட் இதில் உள்ளே ஒரு எம்போஸ்டுக்காக ஒரு பைப்பிங் த்ரெட்டை நான் ஒட்டியிருக்கேன். மற்றபடி ஸ்டிச்சஸ் எல்லாமே சேம் ஒரே மாதிரியே நம்ம கொடுத்துக்கலாம். வெளியில் அவுட்லைன் ஸ்டிச் செயின் கொடுத்துருக்கேன். இது பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம ஃபில்லிங் கொடுக்கும்போது அந்த லீஃபுக்கு உள் பக்கம் கீழே இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியே தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு சைடு இப்போ நீங்கள் மேலே கொண்டுட்டு போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். கீழேயும் அதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ நான் லாக் ஸ்டிச் எதுவுமே போடாமல் தான் பண்ண போகிறோம். லாக் ஸ்டிச் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லீஃபு நம்ம சுற்றி ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயினுக்கு உள்பக்கம் ஸ்டிச் போட்டு அந்த செயினுக்கு வெளிப்பக்கம் லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போடாமல் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஆல்ரெடி செயின் ஸ்டிச் சுற்றி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயினுக்கு வெளியில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் உள்பக்கம் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது சென்டரில் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் தான் ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ பாருங்கள், ஒன் டைம் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் அப்படியே கொண்டுட்டு போய் வெளிப்பக்கம் இந்த இடத்துல ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரேன். இந்த லைனுக்கு தான் நாம் எடுத்துகிட்டு வரோம். திரும்ப அப்படியே திரும்ப எடுத்துகிட்டு போகிறோம். இது நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டிச் மாதிரி தான் நான் லீஃபுக்கு ஃபில்லிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது இடையில அந்த பைப்பிங் த்ரெட் இருந்தால் அதுக்கு மேலேயே ஃபுல்லாக நெருக்கமாக அந்த த்ரெட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா லாக் போட்டுக்கோங்க. சாரி, நாட் போட்டுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம திரும்ப இன்னொரு சைடு ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் நம்ம எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல தான் இன்னொரு சைடும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரியே தான் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே கொண்டுட்டு வரோம். நெருக்கமாக போட்டுக்கோங்க. எந்த கேப்புமே நமக்கு இருக்கக்கூடாது. ஃபில்லிங்கில் கரெக்டாக ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதே மாதிரியே தான் ஃபுல்லாக போட்டுகிட்டே வரப்போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் சென்டரில் ஏதாவது ஸ்டோன் ஒர்க் இல்லை பீட் ஒர்க் ஒன் லைன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டிச் இப்படி போட்டுட்டு கீழே எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் உள்பக்கம் கொண்டு வரும்போது பைப்பிங் த்ரெட்டுக்கு பக்கத்தில் நெருக்கமாக கொண்டு வந்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் கொஞ்சமாக கேப் வரும். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் பீட் ஒர்க்கு இல்லைன்னா ஸ்டோன் செயின், பால் செயின் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு மேலே ஃபுல்லாக நெருக்கமாக போட்டுட்டு கீழே கொஞ்சம் நான் கொண்டு வரும்போது கொஞ்சம் கேப் விடுற மாதிரி போட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோன் செயின் ஏதாவது நான் வச்சு காட்டுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக இதே மாதிரி தான் போட்டுட்டு லாஸ்ட் வரைக்கும் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நாம் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக செயின் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணணும். சுற்றி அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுங்க. செயின் ஸ்டிச்சும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா பீட் ஒர்க்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் கேப் வர மாதிரி போட்டிருக்கேன். இப்போ சுற்றி நான் அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச்சும் கொடுத்ததுக்கப்புறமா நாம் நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்பக்கம் இந்த மாதிரி நான் ஸ்டோன் செயின் வச்சு காமிக்கிறேன். ஸ்டோன் செயின் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு வச்சு காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா நாம் செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் டைப்பும் பார்த்திங்கன்னா நான்
இந்த மாதிரி ட்ராப் ஷேப்பில் எந்த ஷேப்பில் வந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் வந்து பைப்பிங் த்ரெட்டை வந்து ஒட்டியிருக்கேன். ட்ராப் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பைப்பிங் த்ரெட்டு இருக்குல்லையா, இந்த இடத்துல சென்டரில் அதுக்கு கீழே வந்து நாம் இருந்து எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தோம்னா ஒன் சைடு நம்ம ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சைடு பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒன் சைடு வந்து ஒரு ஸ்டிச் போட்டோம்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சைடு வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். சேம் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடு தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரைட் சைடு போட்டாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு ஸ்டிச் வந்து போடுறேன். ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். அப்படியே எடுத்துகிட்டு வந்து சென்டரில் வந்து ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொண்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ரைட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச்சு இந்த மாதிரி போட்டு திரும்ப லெஃப்ட்டு இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து போட போகிறோம். எந்த இதுவுமே கேப்புமே இல்லாமல் நெருக்கமாக போட்டுக்கோங்க. வெளியில் வந்து சுற்றி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு வெளிப்பக்கம்தான் நாம் வந்து ஸ்டிச் போடணும். ஸோ இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அவுட்லைன் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஃபுல்லாகவே இதே மாதிரியே போட்டுக்கோங்க. இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ மேலேருந்து நாம் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடலாம். பட் வந்து இந்த த்ரெட்டுக்கு உள்ள கீழ் பக்கத்தில் வந்து இந்த த்ரெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம போடுறது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட்லேயும் போடலாம். இந்த ஸ்டிச்சுக்கு அப்புறம் நான் இதோட இன்னொரு மெத்தடை நான் வந்து பிக்சர் வந்து காமிக்கிறேன். ஸோ அந்த மெத்தட்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த டைப்பில் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா அவுட்லைனாக வந்து செயின் ஸ்டிச் அல்லது பீட் ஒர்க் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிளாஸில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட்டை வந்து செகண்ட் டைப்புக்கு வந்து ஒட்டிட்டு கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் கொடுத்துட்டு கூட கிளாஸில் வந்து சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபில்லிங் கொடுக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.